ஸோ நோபல் ப்ரைஸ் லிஸ்ட் 2025க்கான லிஸ்ட்டு தான் வந்து இதில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நோபல் ப்ரைஸ் இன் மெடிசினுக்கு பார்த்தோம் அப்படின்னா மேரி ஹி ப்ரான்கோ, ஃப்ரெட் ராம்ஸ்டேல், ஷிம்சன் சக்காகுச்சியா. ஸோ இவங்களுக்கு எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெரிஃபெரல் இம்யூன் டாலரன்ஸாக டிஸ்கவரி பண்ணதுக்காக கொடுத்துருக்காங்க. இம்யூன் டாலரன்ஸாக. ஸோ இப்போது மேரி, ஃப்ரெட்டு, ஷிம்சன். ஸோ ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணுன்னா மேரி, ஃப்ரெட், ஷிம்சன். இவங்களுக்கு வந்து மெடிசன். ஓகேவா, மேரி மெடிசன். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்ஸ் பார்த்தோம்னா 2 ஜான், ஒரு மைக்கேல். ஸோ ஜான் கிளார்க்கே, மைக்கேல் ஹெச் டிவோரெட், ஜான் எம் மார்டினிஸ். ஸோ இவங்களுக்கு வந்து எது கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபிசிக்ஸில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா மேக்ரோஸ்கோபிக் குவாண்டம் மெக்கானிக்கல் டனலிங் அண்ட் எனர்ஜி குவான்டிசேஷன். ஸோ ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா குவான்டிசேஷனுக்காக கொடுத்துருக்காங்க ஃபிசிக்ஸ்க்கு 2 ஜான், ஒரு மைக்கேல். நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரிக்கு எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம் ஒர்க்ஸை டெவலப்மெண்ட் பண்ணதுக்காக. ஸோ யாருக்குன்னு பார்த்தோம்னா சுசுமு கிட்டாகாவா, ரிச்சர்ட் ராப்சன், ஹோமர் யாக்னி. ஓகேவா. நெக்ஸ்ட்டு நோபல் ப்ரைஸ் இன் லிட்ரேச்சருக்கு எந்த கண்ட்ரி. ஸோ இதில் கண்ட்ரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த கண்ட்ரின்னு பார்த்தோம்னா லாஸ்லோ கிராஸ்னாஹோர்கி. ஓகேவா. ஸோ லாஸ்லோ லிட்ரேச்சர். ஸோ ஸோ லாஸ்லோ லிட்ரேச்சர். நெக்ஸ்ட்டு பீஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா வெனிசுலா கண்ட்ரியை சேர்ந்த கொரினா மச்சாடோ. ஓகேவா. ஸோ இவங்க பீஸ். நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் பார்த்தோம்னா ஜோயல் மோக்கிர், ஃபிலிப்பி ஏஜியன், பீட்டர் ஹோவிட். இவங்க 3 பேருக்கும் எக்கனாமிக்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இப்போ நோபல் ப்ரைஸை பற்றி ஒரு காமனான ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ 1895 தான் நோபல் ப்ரைஸ் இந்த மாதிரி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஃபஸ்ட்டு கொடுத்தது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 1901 என்ன பண்ணாங்க அப்படின்னா ப்ரைஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இனிஷியலாக 5 ஃபீல்டுக்கு கொடுத்தாங்க. ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, லிட்ரேச்சர், மெடிசன், பீஸ், இந்த 5 ஃபீல்டுக்கு கொடுத்தாங்க. 1968 என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி நாங்கள் எக்கனாமிக்ஸ்க்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் ஃபஸ்ட் அவார்டு வந்து 1969 எக்கனாமிக்ஸ்க்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஓகேவா. ஸோ இந்த 6 அவார்டில் ஸோ பீஸ் வந்து யார் கொடுக்குறா அப்படின்னா பீஸ் அவார்டு வந்து நார்வே இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. மற்ற 5 அவார்டுமே ஸ்வீடிஷ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. ஓகேவா. ஸோ இந்த அவார்டு யாருக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா போஸ்ட்மஸ்லி இறந்த பர்சன்ஸ்க்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த அவார்டுக்கு வந்து ப்ரைஸ் மணி அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கோல்டு மெடல், அதுக்கப்புறம் ஸ்வீடிஷ் கரன்சியில் 11 மில்லியன் கொடுக்குறாங்க. ஓகேவா. 11 மில்லியன் ஸ்வீடிஷ் க்ரோனார். ஸோ இப்போ இதில் உங்களுக்கு என்ன கொஷின் அப்படின்னா யங்கஸ்ட்டு நோபல் ப்ரைஸை வந்து அவார்டு வாங்கினது யார்? இவங்க வந்து 17 ஏஜில் வாங்கினாங்க. ஸோ யாருன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். செகண்ட் வந்து ஃபர்ஸ்ட் இண்டியன் வந்து நோபல் ப்ரைஸ் யார் வாங்கினா, எதுக்காக வாங்கினாங்க? ஓகேவா. எந்த ஃபீல்டெல்லாம் வாங்கினாங்க? ஸோ இதுதான் இந்த 2 கொஷனுக்கும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் சொல்லுங்கள். ஓகேவா.